விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். விவரங்களை செய்தியாளர் தாய்மான் வழங்கிக்கலாம். தாய்மான் வணக்கம். யார் யாரெல்லாம் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி சில மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்ததை தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது ஜூலை 10ஆம் தேதி நடத்தப்பட இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த ஒரு நிலையில தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக திமுக தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்துல திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார். குறிப்பா விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் குறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர் பொன்முடி உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்துல ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார். குறிப்பா இந்த நிகழ்வுல பொன்முடி, கே.நேரு, அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல திமுக சார்பில் போட்டியிடுவதற்கு யாரை தேர்வு செய்யலாம் என்பது தொடர்பாக தொடர்ந்து ஆலோசித்து வந்திருக்கிறார்கள். குறிப்பா இந்த இடைத்தேர்தலை பொறுத்தமட்டில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா, மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோரது பெயர்கள் என்பது பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 நாட்கள்ல வேட்புமனு என்பது துவங்க இருக்கக்கூடிய நிலையில விரைவில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய பணிகள்ல திமுக தலைமை முழுவீச்சில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் வேட்பாளர் தேர்வு குறித்து தற்போது இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்ட வந்தம். இந்த நிலையில தற்போதுதான் அமைச்சர்கள் ஒவ்வொருவராக வெளியேறியிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்துடைய நிறைவாக ஒரு சில பெயர்கள் பரிசீலனை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் தான் அன்னியூர் சிவா, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஜெயச்சந்திரன் ஆகியோரது பெயர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.